பறந்து விரிந்த பாரத தேசமே, என் தாய் திருநாடே, உன்னை வணங்குகிறேன். அனைவருக்கும் இனிய 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சுதந்திர தினம் அன்று தேசிய கொடியை ஏற்றும் ஒரே கோவில் சிதம்பரம் நடராஜர் கோவில். இன்று ஆடி மாத அம்மன் வழிபாட்டில் பாரத மாதா கோவில்களை பக்தி செய்யலாம். சுதந்திர போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவா பாரத மாதாவுக்கு கோவில் கட்டணும்னு மிகவும் ஆசைப்பட்டார். சிவம் பேசினால் சவம் எழுந்து நிற்கும்னு சொல்லுவாங்க. அதனால் அவரை ஆங்கிலேய அரசு சிறையில் போட்டு அவருக்கு கம்பளியை சுண்ணாம்பில் ஊற வச்சு பிரிக்கிற வேலை கொடுத்தாங்க, ஆட்டுத்தோலை. அதனால் அவர் தொழுநோய் பிடிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார். அப்படி இருந்தும் அவர் ஊர் ஊராக சென்று பேசி பாரத மாதா கோவில் கட்ட நிதி திரட்டினார். பாப்பாரப்பட்டியில் தர்மபுரியில் ஒரு இடம் வாங்கி போட்டார். ஆனால் அதற்கு முன்பு அவர் இறந்து விட்டார். பின்னர் தமிழக அரசு பாரத மாதாவுக்கு அங்கே கோவில் கட்டியிருக்கு. பாரத மாதா நம் நாடு தாய் நாடு. அதனால் இங்கே பாரத மாதா பெண்ணாக உருவகிக்கப்பட்டு கையிலே பெரிய தேசிய கொடி வைத்து கொண்டு சிங்கத்தின் மீது இருப்பது போல கம்பீரமாக பாரத மாதா சிலை வடிக்கப்பட்டிருக்கும். வாரணாசியில் பாரத மாதாவுக்கு ஒரு கோவில் கட்டினாங்க, சுதந்திரத்திற்கு முன்பு. இங்கே உருவச்சிலை எதுவும் கிடையாது. பிரிக்கப்படாத இந்தியாவின் வரைபடம் 10 மீட்டர் அகலத்துக்கு மிக பிரம்மாண்டமாக பளிங்கால் செய்யப்பட்டிருந்தது. சமீபத்தில் பாரத மாதாவுக்கு நிறைய கோவில்கள் கட்டப்பட்டது. ஹரித்வாரில் கட்டினாங்க. கன்னியாகுமரியில் 25 கோடி ரூபாய் செலவில் பாரத் மாதா மந்திர் கட்டப்பட்டிருக்கிறது. இன்று சுதந்திர தினம். இது பெரிய தேசிய விழா. எல்லாரும் ஏதாவது ஒரு இடத்துல தேசிய கொடி ஏற்ற இடத்துல போய் தேசிய கொடிக்கு மரியாதை செய்து தாய் நாட்டை பெருமிதத்துடன் நினைக்க வேண்டும். தண்ணீர் விட்டா வளர்த்தோம், சர்வேசா கண்ணீரால் காத்தோம், கருகத் திருவிழமோன் பாடினான் பாரதி. கஷ்டப்பட்டு பெற்ற சுதந்திரத்தை பேணி பாதுகாப்பது நம் ஒவ்வொருவருடைய கடமை. சுய கட்டுப்பாட்டுடன் இந்த தேசத்தை நாம் முன்னேற்ற வேண்டும். சுற்றியிருக்கும் நாடுகளெல்லாம் போர் சூழலிலே அவதிப்படும் போது எத்தனையோ விதமான மொழிகள், இனங்கள், மதங்கள் கொண்ட நம் இந்தியா இன்றைக்கும் கம்பீரமாக கர்வமாக எழுந்து நிற்கிறது என்றால் அது வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அற்புதமான பண்பு நம்மிடம் இருப்பதனால்தான். இந்த தேசத்தை நாம் நன்றாக கட்டி காப்போம். நன்றாக நம் தேசம் வருங்கிற ஆழ்ந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. தாய்மண்ணே வணங்குகிறேன், தாய்மண்ணே வணங்குகிறேன், தாய்மண்ணே வணங்குகிறேன். ஜெய் ஹிந்த்.